பருகி இந்த பக்தி எனும் அற்புத வெள்ளத்தில் திளைப்ப அனைத்து பக்த கோடிகளையும் மெய்யன்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். சிவத்தம்பளம் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறையிலை கண்ணில் நல்லதொரும் கழுமளவள நகர் பெண்ணி நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. எல்லாம் வல்ல ஈசனை வழங்கி நம்மை எல்லாம் வழி நடத்துகின்ற இறை அருளால் இங்கே அனைவரையும் இறைவன் ஒன்று கூட்டியுள்ளார். அதற்கு காரணமாக இங்கு அமைந்தவர் நமது மௌன குருசாமிகள். அந்த மௌன குரு சாமி நமக்காக விட்டு சென்ற அவருடைய வாரிசு சத்திய ஸ்வரூபன் மிக அருமையான ஒரு மனிதர். அதாவது மனுஷனா பிறந்து நம்ம பாட்டு வாழ்ந்தோம் இறந்துட்டோன்றது மனுஷனே இல்லை. ஏதோ ஒரு நம்ம வந்தோம் சாப்பிட்டோம் தினம் தூங்கணும் எழுந்தோம் நம்ம பொண்டாட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படியே போயிட்டோன்றது அது ஒரு எல்லாரும் பண்ற வாழ்க்கை. அதுல இருந்து சில மாறுதல்கள் ஒரு சிலரால் அது அளிக்கப்படுகிறது. அதற்கும் இறைவன் தான் காரணம். அப்ப அங்கங்கே இது போன்ற நபர்களை ஒரு மனித உடலுக்கு என்ன வியாதி வரும், இந்த வியாதியை எதன் மூலமாக குணப்படுத்தலாம். இறைவன் நம்மளை படைச்சிட்டாரு, உடம்பு கொடுத்துட்டாரு, கை கால் கொடுத்து இருக்காரு, நம்ம எல்லாமே இயங்குறோம். அப்ப அப்படியே விட்டுட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு அண்ணாண்ட இந்த உடம்புக்கு வியாதி வரும். இந்த உடம்பை நம்ம சரியா வச்சுக்க மாட்டோம் நாமன்றது கடவுளுக்கு தெரியுது. இவங்க இந்த உடம்பை வீணாக்குவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அதுக்கு உதவுறதுக்கு மூலிகை செடிகளை அங்கங்கே படைச்சிருக்காரு. எதையும் நாம படைக்கல, இறைவன் படைச்சதுதான். அதை எடுத்து தான் அதை எடுத்து பக்குவப்படுத்தி கொடுக்குறோமே தவிர அது நாம படைக்கல. இறைவன் இந்த உடம்புக்கு என்ன தேவைன்றதையும் படைச்சிருக்கார். அப்ப கருணையாளர் இறைவன் ஒரு உயிரினத்தை படைச்சி அந்த உயிரினத்துக்கு என்னென்னலாம் வரும், அந்த உடம்பை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதையும் படைச்சு கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போ அருளாளர்கள் அதை கண்டுபிடித்து நமக்கு சித்தர்களாகவும் மகான்களாகவும் இருந்து இப்ப மௌன குரு மாதிரி இருந்தவங்க அதை நமக்கு கை காட்டிட்டு போயிருக்காங்க. அதன் வழியாக அதை எடுத்து மறுபடியும் நம்ம பயன்படுத்தி இந்த உடலுக்கு தேவையான அழிவு இல்லாத ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான அந்த வைத்திய முறைகளை அதன் மூலமாக செய்து இறைவன் படைத்த அந்த உடலுக்கு மறுபடியும் இறைநிலையில் இருந்து அந்த ஆற்றலை செய்கிறார்கள். அதான் இவர்களை போன்ற வைத்தியர்கள் என்பவர் ஏதோ ஒரு வருமானத்துக்காக பண்றாரு, அவருடைய ஜீவனத்துக்காக பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க கூட. காரணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு கொடுத்து அதன் மூலமா ஒரு ஜீவனமும் நடக்கணும். அதனால இதுல இருக்கிற அந்த மனிதர்களும் நலன் தரணும்ன்றதுதான். இப்ப நமக்காகவே அவரு எல்லா வேலையும் செய்துகிட்டு இருக்காருன்னா அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? அந்த வருமானம் எங்க இருந்து கிடைக்கும்? அதுதான் அவருக்கு தொழில். அப்ப அதை தொழிலா பார்க்க கூடாது, செய்யறவரு தொழிலா பார்க்க கூடாது. அவர் இறை செயல், அது கடமையா செய்யறார். நாம என்ன பண்ணணும்? அவரை நாம தானே பார்த்துக்கிட்டோம். அவருக்கு தினம் அவர் கூட இருந்து பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியாது. அதனால நம்ம உழைப்புல இருந்து கிடைச்ச காசை அதுக்கு கொடுக்குறோம். இவ்வளவுதானே. அது நான் இதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன் இவ்வளோ வாங்கி அது இல்லை.
இந்த உடம்பு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு உடம்பு. இந்த உடம்பு இப்ப நம்ம உட்காந்துங்கிற அத்தனை பேருக்கும் நம்ம உடம்ப பத்தி தெரியுமா? நம்ம உடம்புல என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா? அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. போவோம் முடியும்னாக்கா இன்னும் தெரியல, நல்லா தான் இருந்தேன், திடீர்னு மயக்கம் வருதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அதனால இந்த மயக்கம் வருதுன்றத கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால தான் அந்த மயக்கம் வருது. அப்போ அந்த அதுக்கும் இறைவன் எவ்வளவு கருணையோட இந்த மூலிகை எல்லாம் படைச்சி அதை நம்ம கொடுக்கறதுக்கும் அதற்கான நபர்களை படைச்சி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம மனம் தளராம அனுபவிக்கணும். சித்தர்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, சித்தரு அவர் சாகவே மாட்டேன்னா அவர் காணுமே, அவர் செத்துட்டாரு, அப்புறம் அவர் சொன்னது எப்படின்னு கேட்குறான். பகுத்தறிவுன்றது எதுக்குன்னு இல்லாம பகுத்தறிவா இருக்கு. இப்போ ஒரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றான். கடவுள் இருக்குதா? இல்ல. அது இருக்கா? இல்ல. இது இருக்கா? இல்ல. அது இறைவன் படைச்சாரா? இல்ல. அதெல்லாம் இயற்கை. இப்படி சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு தேவையில்லை. பைத்தியக்காரன் கூட சொல்லுவான், எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது அது சொல்லிட்டே இருப்பான். ஆனா இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும். அறிவு இருக்கு, இருக்குதுன்னு ஏத்துக்கிறோம். அது சரியான புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? பகுத்தறிவு வேணும். அதை பலவாறாக பகிர்ந்து அது உண்மையான்னு தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. இவர் இருக்காரா? இல்ல. இப்போ உங்க தாத்தா இருக்காரா? இல்ல. உண்மைதான். ஆனா அவரு இருந்தாரு இல்ல. அவருக்கு முன்ன அவருடைய அப்பா இருந்தாரு இல்ல. இப்ப இல்ல. இப்ப இல்லைன்னா அப்ப அது இல்லையா? அப்படின்னா கடவுளும் கடவுள் எங்கோது இருக்காரு. நீ பார்க்கணும்னா அதுக்கான விஷயத்தை பண்ணணும். ஒரு மூலிகை செடியா அங்க முளைச்சிருக்கு ஒரு காட்டுல. இவர் மருந்து செய்யணும், இவர் மடிக்கு வருமா? யார் தேடி போகணும்? யார் அதை எடுத்து பக்குவப்படுத்தி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ அவர் தான் அதை தேடி போய் எடுக்கணுமே தவிர அந்த மூலிகை தேடி ஒரு மடிக்கு வராது. இப்ப கடவுளை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ போகணும். அதுக்கு உனக்கு தெரிஞ்சுக்க முடியலன்றதுக்காக அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? என் பேரன் எங்க அப்பாவை பார்த்து இருக்க மாட்டான், அப்ப அவரு இல்லையா? அது அப்படி எடுத்துக்க கூடாது. நீ உழைச்சீங்கன்னா உனக்கு கிடைக்கும். கடவுளை பார்த்தவங்களும் இருக்காங்க, நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்ப 4 பேர்களும் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே கடவுளை நேரா பார்த்தவங்க தானே. அவங்க வாழ்ந்த ஊர் இருக்கு, அவர் நடந்த இடம் இருக்கு, இல்லையா? மறுக்க முடியுமா? திருவண்ணைநல்லூர்ல இறைவன் போய் சுந்தரன் நிக்க வச்சாரு, இருக்கா இல்லையா அந்த இடம்? திருவாரூர்ல அந்த வீதியில நடந்தாரு, அந்த ஊர் இருக்கா இல்லையா? அப்புறம் இல்லன்னா என்ன? இல்ல, நீ உழைக்கலையா? உனக்கு தேவைக்கு நீ உழைக்கிற, உன் உணவுக்கு உழைக்கிற, உன்னுடைய சொகுசான வாழ்க்கைக்கு உழைக்கிற, அதுக்கு அண்ணாண்ட கடவுளுக்காக நீ உழைக்கல. அதனால நீ அவரு உன்னை நீ வரணும்னு அவரும் எதிர்பார்க்கல. உன்னால அவருக்காக வேண்டியது ஒண்ணு இல்லை. நான் அதை உட்காந்துருக்காரு ஒரு வெள்ளை தாடி, வெள்ளை சட்டை, வெள்ளையோ துண்டை கட்டிட்டு. இப்ப எனக்கு அவரு யாருன்னு தெரியாது. ஆனா அவரை நான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் இருக்கிற இடத்த நான் கேட்டு தேடி போகணும், அப்பதான் பார்க்க முடியும். அன்னைக்கு உட்காந்தாருங்க அவரு இல்ல அப்படின்னா என் இடத்துல போய் சொன்னா இப்படி சரி. அதனால கடவுளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளை நான் தான் கடவுள்னு நம்ம கிட்ட சொல்லி எதையாவது ஒரு வாங்கிக்க வேண்டியது இருக்கா? அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா? தேவை இருந்தா அவர் கடவுள் கிடையாது. ஒருத்தர் தேவை இருக்குன்னு வச்சீங்களேன், அவர் கடவுள் கிடையாது. அவர் தேவைக்காக உழைக்கிறவர். எனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் உழைக்கிறேன், நான் எப்படி கடவுளை ஆக்க முடியும்? எனக்கு தேவையே இல்லை, நான் மக்களுக்காக உழைக்கிறேன், நான் கடவுள்.
சித்தர்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சித்தர்களுக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க வெளியே வந்து நம்மள பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா நமக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறவங்க சதா சர்வ காலமும் நம்ம இந்த படைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவே உழைக்கிறவர் யாருன்னா சித்தர். அவர் தன்னை வெளிப்படுத்திக்கணுன்ற அவசியம் இல்லை அவர். ஏன்னா அவருக்கு தேவை எதுவும் இல்லை. அது மாதிரி ஆன்மீகத்தை நம்ம ஆன்மீகவாதி, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் உத்தராட்டம் போட்டுக்கிட்டேன், நான் காவி கட்டிக்கிட்டேன்றதால ஆன்மீகவாதி கிடையாது. எதிரே இருக்கிறவரை புரிஞ்சுக்கணும், அன்போடு இருக்கணும். அவருடைய தப்பான மனத்தையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு நாம போகணும். அப்பதான் ஆன்மீகவாதியா இருக்க முடியும். நான் மட்டும்தான் சரின்னு சொன்னா எப்படி? அது திணிப்பு. தப்பாவே இருந்தாலும் அதை கேட்டு, இல்லையே இது இப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கிறதுக்கு வகை இருக்கு, நீ சொல்றது எப்படி சரியா இருக்கும்னா அவரையும் புரிய வைக்கிறது தானே. அதான் புரிதல், அதான் பகுத்தறிவு. இவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்து ஏற்கனவே நமக்கு தெரியாது. ஆனா அந்த மருந்து குணப்படுத்திடும் அப்படின்ற போது நான் நம்பணும். அப்புறம் இவரை நம்பணும். அப்பதானே அந்த மருந்து எனக்குள்ள வேலை செய்யும். இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா உனக்கு மருந்தே தேவையில்லை, எல்லாத்துக்கும் உனக்குள்ளே இருக்குது. அது ஒன்னால எடுக்க முடியுமா? அது முடியாது. அதுக்குதான் இதுக்கு பேரு மறு உந்து. மருந்து கிடையாது, மறு உந்து. உனக்குள்ள இருக்கிற எது கெட்டு போச்சோ அதை செயல்படுத்துறதுக்கானதுங்க அதுக்குள்ளே இருக்கு. இது போய் அதை தூண்டுது. நீ படுத்துக்கிட்டு இருக்கிற, எழுந்திருப்ப காலைல என்ன பண்ணுவாங்களே, சூரியன் வந்துடுறா, ஒன்னும் படுத்துக்கிற, எழுந்து குழி, நம்மள உந்துதல். நீ சாப்பிடு, பல்லு தொலைது. வீட்டுல நம்ம சின்ன வயசுல சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியாதுதா, எனக்குள்ளே இருக்கு, அதை தூண்டுறாங்க. நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படிதான் மருந்தும். அது பேரே மறு உந்து. அது உள்ள போய் அதை உந்தி செயல்பட வைக்குது. செயல்பட வைக்கும் போது உனக்குள்ள இருக்கிற மருந்து தான் வேலை செய்யுது. ஆனா இது போனாதான் அது வேலை செய்யும். இறைவன் அப்படி படைச்சிருக்கா. நமக்கு எல்லாத்துக்குமே இப்ப கிட்னி ஒண்ணு வைக்கலாம் இல்ல, ஏன் ரெண்டு வச்சுக்கிறான்? ஸ்டெப்னி காருக்கு வைக்கிற மாதிரி அப்பவே நமக்கும் வச்சுக்கிறான்ல. எல்லாமே இருக்கு. ஆனா எது செயலற்றதோ அதை செயல்படுத்துறதுக்கானதும் வெளியில இருக்கு. அதான் அண்டத்துல இருக்கிறது, பிண்டத்துல இருக்குதுன்றோம். இங்க தரையில இருக்குது. நம்ம எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு இது மாதிரி அருளாளர் இவங்கெல்லாம் நம்ம ஒரு வைத்தியர்னு பார்க்க கூடாது. இவங்கெல்லாம் அருளாளர்கள். அருளாளர்னா என்ன? வெறும் நல்ல வார்த்தைகள் பேசுறவர் மட்டும் அருளாளர்கள். இந்த உடம்பை பாதுகாக்கிறவரு அருளாளர் தானே. இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம அதுக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறுக்காம எது சரியோ அதற்கான பயனை நம்ம பெற முடியும். இன்னைய சூழ்நிலைக்கு உள்ள பெரிய பயம் வர தந்ததையருக்கு எதுவுமே தெரியாம போயிடும் போல. யாரு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நாம எந்த நிலையை, நம்ம இந்தியாவினுடைய கலாச்சாரமே உலக நாடுகள்ல இருந்து மாறுபட்ட ஒரு கலாச்சாரம் இல்லையா? இந்தியா மாதிரி இப்போ அமெரிக்காவில ரஷ்யாவிலேயோ ஒரு புடவையை கட்டி ஜாக்கெட்டை போட்டு அப்படிலாம் நம்ம ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. இப்ப ஏதோ வரவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த நாட்டுக்கான கலாச்சாரம், அவங்க பேண்ட் போட்டுக்கிறாங்க, அரகால் ரெட்டு போட்டுக்கிறாங்க, பனியனை போட்டுக்கிறாங்க. அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். அது அவங்க அப்படியே பார்த்து பயந்து அப்படியே பழக்கப்பட்டது. அது நமக்கு நம்ம அதுக்கு ஆசைப்படுறோம். அவன் இதுக்கு ஆசைப்படுறான். உன்னை பழையதே சாப்பிடாத சுகர் வந்துடும்னா இன்னைக்கு பழையது சாப்பிட்டா சுகர் போயிடும்ன்றான். ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சட்டியில பழையது வச்சு மேல ஒரு வெங்காயம் வச்சு 280 ரூபாய். பழையது புதியது.
அமெரிக்கால இது வந்துங்கய்யா 1 லிட்டர் 1200. நம்ம ஊர்ல நான் ஓட்டுனா பழையது இருக்குங்க, அது இதுன்னு எனக்கு சொல்றாங்க. என்ன சாப்பிடாதுன்னு நம்மள பூரா சொல்லி வித்தான்னு என்னையும் ஒண்ணு இழுக்கிறாங்க. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அப்படி ஒண்ணு சாப்பிட வச்சு வியாதி பூரா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு இப்ப அவன் அதுக்கு போயிட்டான். நாம எங்க இருக்கிறோம்? அது மாதிரி உனக்கு பேண்ட போட்டு விட்டு அவங்க சேவை கட்டுறாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரே 4 இல்ல 5 லட்சம் பேர் இந்துவா இருக்கான். நாம அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன போனீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேல வேணாம், 2 குழந்தைக்கு மேல எப்போதும் வேணாம். எல்லாரையும் பிடிச்சு போய் கருத்தடை பண்ணானா இல்லையா? இப்ப என்ன நடக்குது? குழந்தை வேணும்னா ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்கிறான். அன்னைக்கு வானான்னு எழுத்து போய் அறுத்தான், இன்னைக்கு வேணும்னு போய் ஆஸ்பத்திரியில நிக்கிறான். இது இடையில என்ன நடந்தது? உன் உடைய மாத்தின, உணவை மாத்தினா, உன்னை மகடியா ஆக்கிட்டான். உடைதான் மெயின் காரணம். இங்க அது நம்ம பேசுறோமா, நம்ம பேச கூச்சப்படுறோமான்றதெல்லாம் வேற விஷயம். மெயின் காரணம் உடை. உடம்புல ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அப்பதான் அவனுக்கு அந்த உணர்வு வரும். அது இல்லாம ஆக்கிட்டோம். அந்த இல்லாம ஆகி உன் மனம் மறுக்கிறதுக்கு உணவை கொடுத்துட்டோம். அவ்வளவுதான், நீ வேலை முடிஞ்சிடுது. இப்ப நீ போய் ஆஸ்பத்திரியில நின்னுங்கிற, எங்கேயாவது அந்த முக்கோண போர்டை பார்க்க முடியுதா? இப்ப குழந்தை வான் இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? ஆனா இந்த இந்துக்கள் எல்லாத்தையுமே கடந்து போக ஆரம்பிச்சாங்க. எதுவுமே இது நமக்கு தீங்கானதுன்னு நினைக்கிறதே இல்லை, அதை கடந்து போயிடணும். அது நம்மளுக்கு இல்லை. அதெல்லாம் ஒரு இந்து போட்டு இந்துவோ யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறான் அப்படின்னா, எம்பா அவனை அடிக்கிறேன்னு கேட்கிற இடத்துலயே இப்ப இல்ல, செல்ஃப் எடுக்கிறான். மற்றவனுக்கும் காட்டணும் அவன் அடிக்கிறத. நம்ம மனித நேயம் எங்க போச்சு? இந்த நாடு ஏன் எல்லா இடத்தையும் அழிவை சந்திக்குது? உன் மனத்துல மாற்றம் வந்துடுது. இந்த மாற்றம் அண்டத்துக்கு போய் எல்லாத்தையுமே மாற்றுது. சரி, உலக நாடுகளிலேயே இந்தியா மட்டும் ஏன் பசுமையாகவும் இன்னமும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கு? இன்னும் இந்த மாதிரி அருளாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த அருளாளர்கள்லாம் இல்லைன்னா நாமளும் கீழே தான் போயிட்டு இருப்போம். நமக்கு முன்ன இருந்த அருளாளர்கள் அதை 100% எடுத்துக்கலனாலும் இன்னைக்கு ஒரு கொஞ்சமாவது அதில் இன்னும் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு இறைவன் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் அதர்மம் தழைக்கிறதோ அப்ப தர்மத்தை தழைக்க வைக்க நானே வருவேன். அப்ப நானே என்னன்னா கிருஷ்ணராகவும் சிவனாகவும் நிற்பாரா? அருளாளரா ஒருத்தர் வருவார். அவர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் சொல்ற இடத்துல இருப்பார், நம்ம கேட்கிற இடத்துல இருப்போம். அதையும் இப்ப நம்ம கேட்க கூடாதுன்றதுக்காகவே அந்த செய்திகள்ல மறைக்கப்படுது. அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லா இடத்தையும் நடக்கணும். அதன் மூலமா அங்க இருக்கிற ஒரு 10 பேர் இன்னும் வந்து இங்க நிறைய இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் வரணும், இதை பார்க்கணும். அதுக்கு நீங்களும் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இங்க உட்காந்துக்கிற எல்லாருமே பாரு எங்களை மாதிரி இருக்கிறவங்க, நாங்க என்ன போறதுக்கு இன்னும் டிக்கெட் கேட்டுக்கிறாள். இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? அந்த வளரக்கூடிய வரும் இதெல்லாம் கேட்டு அவங்க அதுக்குள்ள வரணும் இல்லையா? நமக்கு இப்போ பெரிய பயமே என்ன? குடிக்கிற தண்ணி மாறி போச்சு, சாப்பிட்ற உணவு மாறி போச்சு. இப்ப இவங்கெல்லாம் சரி இத பத்திய ஒரு புரிதலாவது எதை கொண்டு போறோம்னா அதுவும் இல்லை. இப்போ வர சந்ததியர் எதை தெரிஞ்சுக்க போறாங்க? இப்படிதான் நம்ம வாழ்ந்தோன்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? அடையாளமே இல்லாம ஆக்கிடுவோம் போல இருக்கு இல்லையா? அந்த அடையாளத்தை உருவாக்கணும்.
எனக்கு என்னன்னு இல்லை, நான் ஒன்று செய்ய நினைக்கிறத என் வீட்டுல இருந்து நான் செய்யணும். இப்படிதான் இருக்கணும்னா அதை நான் ஆரம்பிக்கணும். நீ செய், நீங்க செய்யுங்க, அதெல்லாம் தப்பு, நீங்க செய்யுங்கன்ட்டு நான் அதிலே இருந்தேன்னா அது எப்படி சரியா இருக்கும்? இந்த மாதிரி நெறிமுறைகளை மாற்றணும். அந்த மாதிரி இந்த அலோபதியை விட்டுட்டு இந்த மாதிரி சித்தா ஆயுர்வேதம் போன்ற இந்த வைத்திய முறைகளுக்கு வரணும். இது நமக்கு கெடுதி இல்லாத இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். இது என்னென்ன கொடுத்துருக்காங்க, உன் உடம்ப பார்த்துக்கிறதுக்கு இறைவன், நீ தியானம் பண்ணலாம், அதன் மூலமா உன்னை சரி பண்ணிக்கலாம். பயிற்சிகள் அதில் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து வரையா இந்த மாதிரி பச்சளைகள் மூலமா நீ மருந்து உபயோகம் பண்ணி அதன் மூலமா உன் உடம்ப நீ பாதுகாத்துக்கலாம். அதுவும் இல்லையா, வடிக்கிறதுக்குன்னு மருந்து இருக்கு, வாழையில வச்சு வடிச்சு கொடுக்குற மருந்து எல்லாம் இருக்கு. இப்படி பல வகையான எல்லா மருந்துகளையும் கொடுத்துருக்காங்க. அலோபதி என்றது மறுக்கிறதுக்கு தான் மருந்து, இல்லைன்னா அறுத்துருவான். காயம் இருக்குது, உள்ள ஏதோ ஒன்று வீணாச்சுன்னா அறுத்து அதை எடுத்துருவான். அப்படி இல்லைன்னா உனக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு மறுக்க வச்சிருவான். 4 நாளைக்கு மறுக்க வச்ச உடனே உனக்கு தானாவே சரியாயிடும். அப்ப நீ என்ன நினைக்கிற, மருந்து சாப்பிட்டதால சரியாயிடுனா? அந்த உள்ள இருக்கிற விஷயம் அப்படியேதான் இருக்கு, அது மறுபடியும் உனக்கு தொந்தரவு கொடுக்கும். நம்ம ஆயுர்வேதம் சித்தான்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள போய் அது மறுபடியும் வேலை செய்ய வைக்கும். அந்த உறுப்பை மறுபடியும் அது இயங்க வைக்கும். அந்த உறுப்பை எடுத்துறது இல்லை. அது ஒரு மூக்கரட்டைன்னு ஒரு கீரைக்கு பேரு புனரோத்தனவா, புனரனவா. அதாவது உள்ள அந்த கிட்னி அது மறுபடியும் வேலை செய்ய வைக்கும். இப்ப இந்த மருந்துக்கும் அந்த மருந்துக்கு என்ன விஷயம், மறுக்க அடிக்கிறதுன்னா, ஆனா அந்த உறுப்பையே வேலை செய்ய வைக்கிறதுன்றது என்ன? அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? அது மாதிரி இந்த மாதிரி வைத்திய முறைகள், அது மாதிரி இப்போ யோகா, இந்த மாதிரி பயிற்சிகள், அது மாதிரி பொதுவாகவே நாம வீட்டுல கூட எப்படி ஆகிடுதுன்னா, இதெல்லாம் சொன்னா பெண்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஒரு ஆள் வச்சிடுறாங்க, அவங்க வேலை சரியா செய்யறாங்களான்னு சுத்தி பார்த்துக்கிட்டே வராங்க. பொழுதுல பீச்சுக்கு போய் நடக்கிறாங்க. நீ உன் வீட்லயே குனிஞ்சு அந்த வேலையை செஞ்சீன்னா நீ அந்த நேரம் உனக்கு தேவையே இல்லை. பீச்சில் போய் நீ நடக்க வேணாமே, வாக்கிங் பேண்ட் போட்டுக்கிட்டு காதில் ஒன்று. அப்பவும் இந்த வாக்கிங் பண்றோன்ற அந்த சிந்தனைய மூளை கொடுக்கறது இல்லை. அப்பவும் இந்த மூளை வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நடக்கிறாங்க, அதுல ஏதாவது பயன் வருமானா வராது. நீ என்ன பண்றன்றத அந்த மூளைக்கு போகணும், அப்பதான் அது அதுக்கு உண்டான வேலையை செய்யும். நீ இந்த மூளைய வேற இடத்துல விட்டுட்டு கை காலுக்கு வேற வேலை கொடுத்துட்டு கால் மட்டும் வேற வேலை செஞ்சா எது உனக்கு வேலை செய்யும்? மறுபடியும் வீணாக்கிடுற. இதுக்கு யாரோ அந்த பஞ்சு மூட்டை இங்கேயே இருந்திருக்கலாமே, அதையா அங்க கூட சொல்லி நம்ம ஏதாவது உடம்புக்கு நல்லது பண்ணோம்னா இல்ல. இந்த வாழ்க்கை முறைகள் மாற்றணும். நாம பெரிய தியாகம் பண்ணி ஒரு சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம். மறுபடியும் நாம ஒரு அடிமைத்தனத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அது தடுக்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு சுதந்திரத்துக்கு போராடணும். இந்த போராடுறதுக்கு நாம இருக்க மாட்டோம். நம்ம சந்ததிக்கு போராட்டம்னா என்னன்னு தெரியாது, வீணா போயிடும். அதனால எல்லாரும் விழிப்போட இருந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஆதரிச்சு இவங்களுக்கு வலிமையான ஒரு அவங்களுக்கு ஒரு வலிமையை எப்படி ஏற்படுத்தணும்னா உன் உடம்ப அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதன் மூலமா அவங்களும் வலிமை பெறுவாங்க. அவங்க மூலமா நாம நம்ம உடம்பு வியாதிகளை ஜெயித்துக்கலாம். இத மாதிரி நடைமுறைக்கு வரணும். எனவே எல்லாருமே ஏதோ பண்ணோம், ஏதோ போனோம், போன உடனே ஒரு ஊசி போட்டா உடனே சரியாயிடுது. சரியாகல, வலியை மறுக்க வச்சிருது.
அவ்வளோதான். அந்த வியாதி உனக்குள்ளேயே தான் இருக்கு. வியாதியை வெளியே எடுக்கணும்னா இவங்கிட்ட தான் போகணும். ரமணர் ஒரு சிறந்த தியானம். அவருக்கு கேன்சரு. இப்போ எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்றாங்க. வேணாம் எனக்கு அதெல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க தமக்கையா சொல்றாங்க. இல்லைப்பா நீ பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ அவர் கேட்குறாரு அவங்கள, நான் இப்போ எனக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்னு நினைக்கணும், அதில் ஒரு கை இருக்குதுன்னு நினைக்கணும், இந்த கையில் ஒரு கட்டி இருக்குதுன்னு நினைக்கணும். இதெல்லாம் நினைச்ச பிறகுதான் நான் அந்த வைத்தியத்துக்கு நான் ஒத்துக்கணும். என்னை மறுபடியும் நீ அந்த நிலைக்கு கொண்டு போறியான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு அதை பற்றி புரியாது. அவர் என்ன சொல்றது, நான் இதெல்லாம் மறந்த நிலையில இருக்கிறேன்றார் அவரு. ஆனா அவங்க அது புரியாது இல்லையா? இல்லை நீ எங்களுக்காக பண்ணிக்கணும்னு ஒன்று. டாக்டர் வராரு, அவருக்கு ஆப்ரேஷன். அவருக்கு உட்காந்து பிரசங்கம் 10 பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கார். டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும், இங்கே கொஞ்சம் மருந்து தடவணும், மறுக்கிறதுக்கு ஆப்ரேஷன். அதெல்லாம் நீ ஒன்றுமே பண்ணாத, வா கையை வச்சுக்கினார், நீ ஆப்ரேஷன் பண்ண. அவர் பேசிக்கிறாரு, இவர் ஆப்ரேஷன் பண்றார். அது என்ன நிலை? அதான் மனம் அற்ற நிலை. மனம் இருந்தா வலிக்கும், மனம் இல்லைன்னா வலிக்கல. அந்த நிலையும் அடைஞ்சவங்க நமக்கு முன்ன வாழ்ந்துதான் காட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவர் எங்க இவரை எங்கன்னு கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். அவரை காணும், இவரை காணும், அவரை காணும்னு எல்லாமே இங்க வாழ்ந்து தானே காட்டிட்டு போயிருக்காங்க. அதனால நாம எல்லாரும் மறுபடியும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய அந்த உணவு பழக்கத்தையும், அது மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போகிறத குறைச்சிட்டு கஞ்சியை கூட வீட்டிலேயே செய்து சாப்பிட்ற அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா வியாதியிலிருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் நம்ம ஐயா நீ வரும்போது 2 இட்லி சாப்பிட்டு எனக்கு 2 இட்லி கட்டினி வேணா, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, எனக்கு ஊசியை மட்டும் எடுத்தான்ற கதை. உனக்கு அதிகமாக எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்க, எனக்கு ஊசி போட்டுக்கிறேன், அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்றது அந்த 2 இட்லி. அதனால எல்லாரும் இங்க நிறைய மகான்கள் யோகிகள்லாம் வந்திருக்காங்க. இங்க ஒரு மிகப்பெரிய அருள் நிறைந்த ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க எவ்வளவு வேணாலும் அதை பெற்றுக்கலாம். ஆனா அந்த பெற்றுக்கிறதுக்கான தகுதி நமக்கு இருந்ததுன்னா அதை பெற்றுக்கலாம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண் கொடுன்னு உடனே நாம பாத்திரம் என்ன தங்க பாத்திரத்துல பிச்சை போடுறதா? எந்த பாத்திரத்துல போடலாம்? ஓட்டை இல்லாத பாத்திரம், சுத்தமா இருக்கணும். பாத்திரம் அப்படின்னா என்னன்னா, புலவர்கள் அந்த காலத்துல மன்னனை நோக்கி பாடுவான், அதுக்கு பேரு பா. ஒரு புலவர் என்ன பண்ணுவாரு, அந்த நாட்டினுடைய நடப்பையே அந்த மன்னருக்கு சொல்லுவார் அந்த பாடல் மூலமா. அது மாதிரிலாம் நடந்துக்கிறா, நீ மாட்டு உட்காந்துக்கிற, எவனோ ஒருத்தவன மந்திரி அனுப்பிட்டு, ஆனா வெளியில இவ்வளவு அக்கிரமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அவன் பாட்டு மூலமாவே சொல்லிடுவான். அப்ப அவன் சுயநலம் அற்றவன். அவன் திறன் அறிந்து அவனுக்கு அதிகமா கொடு. இன்னொருத்தன் பாடுவான், மண்ணாவும் உன்ன மாதிரி ஆள் இல்ல, வெளியில எல்லாம் செத்துன்னு இருப்பான். வெளியில எப்படி பாடுறாங்க தெரியுமா? யாருக்கு எந்த முறையும் இல்லைன்னு அவன் பாடல் மூலமா அதை சொல்லுவான். இவன் புகழ்ந்து பேசி தன்னுடைய சுயநலத்துக்காக கேட்க வந்துக்கிறான். இவனுக்கு அதிகமா கொடுக்காத, நீ அதிகமா கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு இதே மாதிரியே பேசுவான். அவன்கிட்ட கொடுக்காத, அவன் தேவைக்கு மட்டும் கொடுக்கறது. அதை பாத்திரம் அறிந்து பிச்சை எடுக்குது. கோத்திரம் அறிந்து பெண் கொடு. என்ன கோன்னா யாரு? கோன்னா என்ன? அது ஒரு இது இருக்கா நமக்கு? கோத்திரம் கோத்திரம்னு கேட்பாரு நம்மள கோயில்ல கூட.
அந்த கோத்திரம் வேறு. கோன்னா மன்னர். அந்த காலத்துல இந்த மன்னர் ஒரு வீட்டுல பெண்ணு அழகா இருந்தா மந்திரி விட்டு தூக்கின்னு போயிடுவான். சண்டைக்கு போனான்னா அங்க இருக்கிற பொண்ணை தூக்கின்னு வந்துடுவான். அவன் கீழே வேலை செய்யறவன் எப்படி இருப்பான்? அதே அரசர் பெண்களுக்கு அவங்கள தெய்வமா மதிப்பான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இப்ப ராவணனுடைய மனைவி மண்டோதரி சொல்றாங்க, ராவணன் போர்க்களத்துல இறந்துட்டாரு. அவரை பார்க்க அவங்க வராங்க. வந்து அழுதுட்டு ராவணன் உட்காந்து, ராமர் உட்கார்ந்து இருக்கார். மண்டோதரி அங்க அழுதுட்டு, இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான நம்ம கணவனை கொன்னவரையும் நாம பார்க்கணும் அப்படின்னா அவர்கிட்ட வராங்க. அவர் இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிழலை பார்த்தே பேசுறார் ராமன். உன் கணவன் தவறு செய்ததால் நான் இந்த போரை நடத்த வேண்டியதா போச்சு, அதனால இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப மண்டோதரி சொல்றாங்க, நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்ன வேற ஏதோ நினைச்சேன். இப்ப பார்த்த பிறகு நீ பண்ண எதுவுமே தவறு இல்லை. நீ ஒரு பெண்ணை திரும்பி கூட பார்க்காத ஒரு நபரா இருக்க. என் கணவன் இன்னொரு பெண்ணை அபகரித்தவர், அதனால அந்த தண்டனை சரியேன்றாங்க. இப்ப இந்த மன்னன் கீழே வேலை செய்யறவன் எப்படி இருப்பான்? அதான் கோத்திரம். இந்த எந்த மன்னர்கிட்ட அவன் வேலை செய்யறான்னு பார்த்து அவன் கீழே வேலை செய்யறவனுக்கு நீ பொண்ணு கொடுன்னு அன்னைக்கு வச்சான். இப்ப நம்ம பூரா சுயநலமா ஆகிட்டோம். எல்லாம் நம்ம கோத்திரம் வேற கொண்டாந்துட்டோம். அது மாதிரி கோத்திரம்னா குடும்பத்துக்கே வச்சுக்கிறீங்களா? அது இல்ல கோத்திரம். நீ பிறக்கும் போதே என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல இந்த 7 ரிஷிகள்ல யார் வராங்களோ அதான் உன் கோத்திரம். இப்ப யாரும் அதை பத்தி எல்லாம் சொல்றது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. எங்க அப்பா சிவகோத்திரமா, நானும் சிவகோத்திரம். நீ எப்படி ஆவ? இது இல்லை. அதனால நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். 48 நாள் மருந்து சாப்பிடுங்கன்னு இவர் கொடுக்குறாருன்னா ஏன் 48 நாள் ஒரு மண்டலம்? மண்டலத்தினுடைய இது என்ன? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம். இதை கூட்டுங்க 48. இந்த 48 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் சரியான நிலையில இருக்கும். அன்னைக்கு நீ மருந்து சாப்பிடும் போது அந்த வியாதி குணமாயிடும். கிரகம் சரியில்லைன்னா உன் வியாதி சரியாகாது. அதான் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடு. எப்படி வச்சிருக்காங்க? எதையும் சும்மா சொல்லிட்டு போகல. நாம தான் அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலாவது இந்த வாழ்க்கை எனும் பெட்டகத்தை ரொம்ப அற்புதமா பாதுகாக்கணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இங்க அமர்ந்திருக்கும் நமது சத்திய சொரூபன் பேரும் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்கிய ஐயா அவர்கள் திருப்பாதங்களில் பணிந்து எங்களது நன்றியை காணிக்கையாக்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நம. எல்லா சுவாசத்தையும் நமக்கு கொடுத்துட்டு சுவாசமே இல்லாத இடத்த ஈசன் உட்காந்துங்கிறாரு. அதான் கைலாயம். அங்கே போனால் இப்படி மூச்சு விட முடியாது. மூச்சு அங்கே ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு விட முடியாது, நடக்க முடியாது வேகமாக.
ஆமாங்க எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமாங்க அவர் எல்லாமே இல்லாம உட்காந்து, அதனால தான் அவர் கடவுள். கடவுள் கடவுள் கடவுள்